ஹாய் ஆல், இது ஜெனியின் உலகம். இன்றைக்கி டியூஸ்டே மார்னிங் காலையில் போர்ட்டிக்கோவில் இருக்கிற அந்த குட்டி குட்டி பாட்டில் இருக்க மணி பிளான்ட்டுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். இது ஒரே ஒரு துளசி செடி மட்டும் போர்ட்டிக்கோவில் வச்சுருப்பேன். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னா, கடையில் வாங்கிக்கலான்னுட்டு பூரியும் கொத்து பரோட்டாவும் தான் கடையில் வாங்கியிருந்தோம். அதில் லெமன் ஜூஸ் மட்டும் காலையில் எந்திரிச்ச உடனே போட்டு வச்சிட்டேன் என் பசங்களுக்கு. நான் வந்து லெமன் ஜூஸ் வந்து குடிக்கல. பூரி மட்டும் 2 சாப்பிட்டுட்டு காலையில் என்ன பண்ணேன்னா, நேற்று ஊற்றி வச்சுருந்த தயிர் இருந்துச்சு. அதில் மேலே கெட்டி பாலில் தான் தயிர் ஊற்றுவோம். மேலே இருக்க ஆடையெல்லாம் ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுட்டு அதை நல்லா அடித்து வெண்ணெய் எடுத்து நம்ம நெய் உருக்கிக்கலாம். இன்றைக்கி வந்து பால் கொஞ்சம் இருந்துச்சு காலையில், அதில் வந்து கொஞ்சம் புற ஊற்றிடலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தயிர் எடுத்து புற ஊற்றி வச்சுட்டேன். மதியானம் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த பழைய சாதம் இருக்குது இல்லையா, அந்த பழைய சாதத்தை வந்து நாங்கள் சாப்பிட மாட்டோம். அந்த சாதத்தை வந்து தண்ணியை மட்டும் இருத்துட்டு அந்த தண்ணியில் கொஞ்சம் தயிர் போட்டு உப்பு போட்டு நம்ம கலந்து அதை வந்து குடிச்சிருவேன். இந்த சாதத்தை இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. இன்றைக்கி வந்து கொஞ்சம் சாதம் அதிகமாகவே மீந்து போச்சு. இந்த தண்ணி வந்து ரொம்ப நல்லது. அல்சர் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கெலாம் இந்த பழைய சாதத்தோட தண்ணி வந்து நல்லது. இந்த பாக்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கிறனால சன்லைட் வந்து வரமாட்டேங்குது கிச்சனுக்கு. அதனால் இந்த பாக்ஸை இன்றைக்கி எடுத்துடலான்னு சொல்லிவிட்டு நான் ஆள் வர சொல்லியிருக்கேன். இன்றைக்கி வந்து இதை எடுத்துருவாங்க. இந்த மத்து மாதிரி இருக்க இந்த இதை வச்சு நல்லா அதை அடிச்சுட்டு அந்த மோரை வந்து 1 டம்ளர் குடிச்சிட்டேன். இன்றைக்கி காலையில் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து அதுதான். நேற்று இவ்வளோ சாதம் வீணாயிருச்சு. என் பசங்க வந்து டயட்டுன்னு சொல்லிவிட்டு கார்போஹைட்ரேட் சாப்பிட மாட்டேங்கிறானுங்க. சரி, இனிமேல் சாதம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வடிக்கணும், ப்ரோட்டீன் தான் எடுத்துக்குவேன்னு சொல்லிவிட்டு ஜிம்முக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இவனுங்க பண்ணுற அலும்பல் தாங்கவே முடியல. ஜிம்முக்கு போகிற ஆளை பாருங்கள், காலையிலேயே கொத்து பரோட்டா வச்சு சாப்பிட்டுட்ருக்காரு. கேட்டால் என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு என் பையன் சொல்லுவான். ஓகே, இன்றைக்கி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் இந்த 2 செடி, இந்த மூங்கில் செடி மாதிரி இருக்கும், இது வந்து வீட்டுக்குள்ளார நான் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு இஞ்சி வந்து முளப்பு வந்துருந்துச்சு. அதை வந்து ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி நான் எடுத்து இதில் ஊனி விட்டேன். அதில் இன்னும் கொஞ்சம் நல்லா முளைச்சி நல்லா வருது. சரி, ஓகே, எந்த அளவுக்கு வருதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருக்கேன். டெய்லி எந்திரிச்சு தண்ணி ஊற்றும் போது இந்த இஞ்சி செடியை நான் பார்ப்பேன். மற்றும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.